ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். எங்கள் வீட்டு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேயன்பழம் வாழைப்பழம் வந்து குலை விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழங்கள் வந்து பழுத்துருச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 சீப்பு வந்து வாழைப்பழம் வந்து நல்லாவே பழுத்துருச்சு. ஸோ அந்த மரத்தை வெட்டி அந்த வாழைப்பழங்களை வந்து அறுக்கிறது தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய மரங்கள், இந்த வாழை மரங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு மரத்தை வந்து பாதியாக வெட்டி, மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சோம் அப்படின்னா, குலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வந்துரும். கீழே வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குலைகள வந்து நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அழகா வந்து நம்ம வந்து மரத்தை வந்து கீழே சாய்ச்சி, குலைய வந்து வெட்டி எடுத்தாச்சு நண்பர்களே. பார்த்தீங்களா? ரொம்ப அழகா வந்து மேலே இருக்க சீப்புகள் எல்லாம் வந்து பழுத்துருச்சு. கீழே இருக்கிறது வந்து இன்னும் பழுக்கக்கூடிய நிலையில வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலையில நம்ம குலைகள வெட்டும்போது, நம்ம வீட்ல கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, 1லேருந்து 2 நாட்கள்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து பழுத்துரும். அது வெட்டுன அப்புறம் அது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு மரமும் வந்து பழுக்கக்கூடிய நிலைக்கு வந்து வந்துருச்சு. இது ஃபுல்லா பழுக்கல. ஆனா வந்து காய் வந்து முத்திருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நேரம் கிடைக்குமா, கிடைக்காதா தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த குலையும் வந்து சேர்த்து வெட்டி எடுத்துட்டேன். ஸோ வெட்டி எடுத்த அப்புறம் தான் அதில பார்த்தா வந்து என்ன அப்படின்னா, குருவி வந்து கூடு கட்டி வச்சிருந்துச்சு அந்த குலையில. வாழைப்பழ குலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குருவிகள், பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே வந்து கூடு கட்டுறதுக்கான ஒரு இடமா இருக்கிறதுனால, அங்க வந்து கூடு கட்டி முட்டைகள் வந்து இட்டு வைக்கும். நல்ல வேளையா அதில கூடு மட்டும் தான் கட்டி இருந்துச்சு. முட்டைகள் எதுவுமே இடல. அது வரைக்கும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அத தெரியாம நம்ம வெட்டி அந்த முட்டைகள் வந்து உடைஞ்சிடக்கூடாது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேயம்பழம் வாழை குலைகள் வந்து நம்மகிட்ட இருக்கு. பழங்கள வந்து வெட்டி எடுத்தாச்சு. ஸோ எடுத்த பழங்கள்ல வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு பழத்த சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பயே நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப இனிப்பாவும், ரொம்ப டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. இந்த பேயம்பழம், வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மருத்துவ குணம் வந்து வாய்ந்தது. உடலுக்கு வந்து ரொம்ப சத்தானதும் கூட. ஸோ இந்த மாதிரி பேயம்பழம், வாழைப்பழத்த நீங்க பார்த்துருக்கீங்களா? இத போல ஃப்ரெஷ்ஷான பழங்கள நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நண்பர்களே. பாய் பாய்.